இங்க பாருங்கப்பா, அந்த தம்பி அவன் மனசுல உள்ளத சொல்லிட்டான். பையன் அனாதனாலும் நல்லா படிச்சிருக்கான். ஸ்ரீராமுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நம்ம பஞ்சமுகி அவனுக்கு கட்டி வச்சா உங்க கூட உங்க வீட்லயே இருந்துருவான். என்ன சொல்ற சங்கரா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? நம்ம கோவில் பூசாரி சொல்றது 100ல 1 வார்த்தை. பஞ்சமுகி உன் பொண்ணா இருந்தாலும் கூட அவளை இந்த ஊரே தெய்வமா வணங்குது. சங்கரா, எதை பத்தி யோசிக்காத. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஊர்லயே நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருப்பாங்க. எனக்கு சம்மதம் இருந்தாலும் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அதுவும் சரிதான். இத பாரு ஸ்ரீராம், உங்ககிட்ட ஒப்படைக்கிறது பஞ்சமுகியை மட்டும் இல்லை, எங்க ஊரோட உசுர. பாருங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகிக்கு அம்மனோட அருள் வரும். அவ எனக்கு மனைவியா இருக்கிறப்ப நான் நல்ல புருஷனா இருப்பேன். அவ அம்மனா இருக்கிறப்ப நான் நல்ல பக்தனா இருப்பேன்.
சங்கரநாராயணா, உன் பேத்தி என்ன சொல்றா? என்ன கதை சொல்றா. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்யா. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? வர வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி இல்லையா? ஆமா ஆமா, சம்பிரதாய பிரகாரம் இங்கிருந்து தொடங்கிறது தானே முறை. சரி அப்படியே செய்யுங்க. பஞ்சமுகிட்ட பூவும் மஞ்சளும் கொடுங்க. பல வருஷங்களா குழந்தையே இல்லை. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு நீதான் சொல்லணும் தாய். பொறக்குண்டா பொறக்கும், உன் பேத்திக்கு பிள்ளைங்க பொறக்கும். அம்மா, என் வீட்டுக்காரருக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லைம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஆயுசு கெட்டி வந்த நோய் வந்த மாதிரியே விலகிடும். பொறுமையாயிரு. சங்கர நாராயணா, என்னம்மா? உன் கண்ணுல வழியிற ஆனந்த கண்ணீர் இப்ப காணாம போகுது. உன் மனச கல்லாக்கிக்கோ, உன் மனச கல்லாக்கிக்கோ. என்னம்மா நீ சொல்ற? பஞ்சமுகி உயிர் பிரிய போகுது. எல்லாரையும் காப்பாத்துற தாய் நீ எப்படி சொன்னா எப்படிமா? என் மகளை காப்பாத்து, என் மகளை காப்பாத்து. இது அவ தலை விதிடா. அம்மா தேவி, தேவி, யாராவது போய் அம்மாவுக்கு ஆர்த்தி எடுக்கமா? அம்மா சாந்தமாகட்டும். அம்மா
என் மகளோட உசுர இப்ப நீயே எடுத்துக்கிட்டியே. உலகத்துக்கெல்லாம் நீ மட்டும் தாயா இருந்தா போதுமா? இந்த குழந்தைக்கு தாய் தேவையில்லையா? ஆமா, உள்ள பெத்துக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல ஒருத்தரையாவது நீ பெத்திருக்கியா, வளர்த்திருக்கியா? அதான் இப்படி ஒரு கொடூரம் பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்கெல்லாம் ஒரு கோயில், பூஜை, புண்ணாக்கு, அர்ச்சனை, ஆரத்தி, நெய்வேத்தியம் இதெல்லாம் பத்தாதா உனக்கு? என் பஞ்சமுக்கு உசிறு வேற வேணுமா? நீ கண்ணு மூடிக்கிட்டு இருக்காத. ஒரு தடவை அந்த கண்ணை திறந்து பாரு. ராட்சசர்கள் அழிச்சன்னு புராணங்கள்ல பெருமை பேசுறத விட்டுட்டு உன்ன மாதிரியே பிறந்த என் பொண்ணை காப்பாற்ற முடியலங்கிற அசிங்கத்தை உன் சரித்திரத்துல எழுதிக்க. எழுதப்பட்ட விதியை யாராலையும் மாத்த முடியாதடா. அம்மா, இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. என் மனைவி இறந்ததை பார்த்ததுலேருந்து என் பொண்ணு அவ சுயநினைவையே எழுந்துட்டா. ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர்ஸ் எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. அப்பதான் டிட்டோ என் மனைவி மாதிரி இருக்கிற உங்களை நான் பார்த்தேன். இந்த மாதிரி உங்களை வீடியோல பார்த்தாவது என் பொண்ணு பழிச்சுக்குவாங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை செஞ்சேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன ஒரு மாதிரியா பார்த்ததும் வீடியோல எடுத்ததுனால நான் உங்களை ரொம்ப தப்பா